ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேனை ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்து சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ரெண்டும் ஆட் பண்ணி நல்ல வாசனை வர வரைக்கும் லைட்டா வதக்கிக்கோங்க. இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இதுல நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். மீடியம் சைஸ்ல வெங்காயமா இருந்தா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம இதுல எவ்வளவு வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கோங்க. இதுல நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் இப்ப ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் எல்லாம் அந்த மசாலாவோட ஒன்னா சேர்ந்து கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 8ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல கவர் பண்ணி குக் பண்ணணும். அடிப்பிடிச்சிடாம இருக்க கத்திரிக்காயை அப்பப்ப எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் பாதி வெந்ததும் மூடி போடாம 5ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆனியன் ஆட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். உப்பு தேவையா இருந்தா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் குக் ஆகும் போது அடிப்பிடிச்சிடாம இருக்க அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகி வரும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் என்னுடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.